மகாவிஷ்ணுவோட மூன்றாவது அவதாரம் தான் வராக அவதாரம். இரண்யாட்சன் அப்படிங்கிற அரக்கன் இந்த பூமியை கடலுக்கடியில கொண்டு போய் மறைச்சு வச்சிடுறான். அப்போ விஷ்ணு பகவான் தான் வராக அவதாரம் எடுத்து தன்னோட கோரை பற்களால் அந்த கடலை இரண்டாக பிளந்து கடலுக்கடியில இருந்த பூமியை காப்பாற்றி மேலே கொண்டு வந்தார். இந்த பூமியை காப்பாற்றுவதற்காக விஷ்ணு பகவான் எடுத்த அவதாரம் தான் வராக அவதாரம். இந்த பூமியை காப்பாற்றி கொண்டு வந்து சூரிய குடும்பத்தோடு சேர்த்தவர் தான் இந்த வராகமூர்த்தி. அதனால இவரிடம் வேண்டுதல் வைத்தால் நிச்சயமாக நிலம் வாங்கும் யோகம் நமக்கு கிடைக்கும். இந்த வருஷம் வராக ஜெயந்தி வருகின்ற ஏப்ரல் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கோவில்ல வராகமூர்த்தி இருந்தாருன்னா அங்க போய் வழிபாடு செய்யுங்க. அப்படி வராகமூர்த்தி இல்ல அப்படின்னா வீட்டிலேயே பெருமாளோட திருவுருவ படத்திற்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றி வைத்து மனமுருக வேண்டிக் கொள்ளுங்க. நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருந்தா அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யுங்கள். சொந்தமாக உங்களுக்கு நில வேண்டும் என்றாலும் நீங்க வராகமூர்த்தியை வேண்டிக் கொள்ளலாம். ஏன்னா இந்த நிலத்திற்கு சொந்தக்காரர் வராகமூர்த்தி தான்.